ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 முதல் 26 டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது, எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி, நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் முன்னோக்கி போகும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும். இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க. இந்த 2 கிரகங்களும் சாயா கிரகங்கள், அதாவது ஷேடோ பிளானட்ஸ், அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது. ஆனால் இந்த கிரகங்களுடைய, அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த இல்யூஷன் தான் ராகு கேது. அந்த ராகு கேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா இதை முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது கெடுதல் பண்ணுவாங்க, அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். ராகு கேது உங்களுக்கு கெடுதலை பண்ணும். ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா, அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த 2 கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க. அதே சமயம் அந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய, அதாவது ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ், தனி பலன்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா, குருவும் சனியும் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல், ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து சனியோட வீட்டுக்கு போகிறாரு ராகு, புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது. ஸோ இந்த 2 கிரகங்கள், சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய பவரை இந்த ராகு கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது. இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான், சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, 2025 மே 19 அன்னிலேருந்து 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 2025 வருஷம் மே 19 அன்னைக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல 18 மாதங்கள் பக்கத்தில் இருக்க போகிறாங்க. 2026 டிசம்பர் 6 விடியற்காலை 5:50 வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள், அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு, கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள், இப்போ ராகு இருக்கிறது சதயம், பூரட்டாதி, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இந்த பூரட்டாதி, சதயம், அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவார். அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு ட்ராவல் பண்ணுவார். அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு, சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம். அதே இங்கே சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்க போகிறது உத்தரம், பூரம் மற்றும் மகம், இந்த 3 நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் மகத்தில் ட்ராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும், பித்ருக்காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 2026 கடைசி காலகட்டத்தில். ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா, கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி, சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த 2 கிரகங்களும் செயல்படுமே தவிர, ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க. அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேட்பாரு. உங்கள் ராசிலேருந்து 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள். நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட, சப்போஸ் அந்த 3வது இடத்த அதிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். அதே சமயம் அவர்
இருக்கக்கூடாத இடங்கள், இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் 1, 2, 4, 5, 7, 8, 9, 10 மற்றும் 12 இந்த இடங்களில் இருந்தால், அதாவது இந்த 3, 6, 11 தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பார். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒரு நல்ல ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த ராகு அமோக பலன்களை கொடுத்துட்டு இருந்தார். எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகித்து கடன் பிரச்சனைகள் முடிஞ்சுது. ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள்லாம் கொடுத்தாரு. இப்போ 5ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால உங்களுக்கு பதவியை கொடுப்பாரு, ஆனால் அலைச்சலை ஜாஸ்தி கொடுப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், அதாவது சுகஸ்தானத்திற்கு 2ஆம் இடம், அதனால் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம். இப்படி தான் பார்க்கணுமே தவிர பலன்கள் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு விசேஷம், அது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். அது எப்படி பார்க்கணுங்கிறது இருக்குது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவிக்காக அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ ராகு வந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். இந்த ராகு வந்து உங்களுக்கு 70% நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். சரி, கேது 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இதனால் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இதனால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பதவி மாற்றம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கேது கொடுக்கக்கூடாது. ஸோ கேது உங்களுக்கு 90 to 95% அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதே கம்பெனியாலே உங்களை கூப்பிட்டு பேசுவார், சார் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வந்து என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஐ எம் ரெடி டு கிவ் யூ தி ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட், இல்லாட்டி ஒரு விபியாக போஸ்ட் கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு உங்களுடைய பொறுப்பையும் உங்களுடைய திறமையும் அங்கீகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த ராகு கேது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இதில் 10ஆவதுக்கு சனி 6ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த சனி கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்தையும் சேர்த்து ராகு கொடுக்க போகிறார். ஸோ உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட பதவி இழப்பை மீண்டும் அதே எதிரிகளால் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். ஸோ எந்த இடத்துல மரியாதை போச்சோ அதே இடத்துல 10 பேர் எதிர்க்க மரியாதை போச்சு. இப்போ 1000 பேர் எதிர்க்க அந்த மரியாதை திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 10 பேர் அதில் அடங்கி இருப்பான். ஸோ உங்களை யாரெல்லாம் மட்டமாக பேசினாங்களோ அவர்கள் எதிர்க்க அப்படி கர்வத்தோடு நிற்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயம், கர்வத்தோடு நிற்கலாமே தவிர அந்த கர்வத்தை தலைக்கு ஏற்றிக்கக்கூடாது. தலைக்கு ஏற்றுனீங்கன்னா அடி பெருசாக விழுனா அடுத்து வரக்கூடிய ராகு 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 2026 டிசம்பரில் ஆரோக்கிய கேட்டை ஏற்படுத்துவார். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவுக்கு ஆள் வேணும். அது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை வச்சு தான் அவங்க வருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 5ஆம் இடம்ங்கிறது வியாபார ஸ்தானம். ஸோ வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வேற்று மதத்தினர், வெளி மாநிலத்தவர்கள் தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வருமானத்தையும் தந்து பதவியையும் கொடுத்து வியாபாரத்தையும் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு கேது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் அமோகமான படிப்பில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ படிப்புனாலையும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு புதுசாக கூட நீங்கள், சார் எனக்கு 40 வயசு ஆகிடுது சார்னா அந்த 40 வயசில் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா, உக்ர நரசிம்மர் வழிபாடு. அதாவது உக்ர நரசிம்மர்னால் அவரோட கையிலையும் வாயில் பல்லுலேயும் வந்து ரத்த கரை இருக்கும். அந்த உக்ர நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் எதிரிகளற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுத்து வளர்ச்சியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள், உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும், சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது, குரு பயிற்சி எப்படி இருக்குது, அடுத்த 2 வருஷம் எப்படி இருக்குது
அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம். அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு. இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.